Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond price is starting from 22,800 per carat. கமல் கேரக்டர் எங்கேயும் காதலில் வந்து முதல்ல இருந்தே பிளே பாய். இதில் அவன் ஆயிடுவான் அந்த மாதிரி. இதுதான் என் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, மாற்றி பார்க்கலாம் எப்படி இருக்கும்னு. அந்த ஓப்பன்னஸ் இருக்குல்ல, நிறையா பேருக்கு அது இல்லவே இல்லை. ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் இட்ஸ் ரவி. உங்கள் ரெண்டு பேருக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் அது வந்து ஒர்க் ஷாப் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஷூட் போகும்போது பெட்டராக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணி நடந்ததா இல்லை? இவங்களா இப்போ சித்து எப்படிப்பட்ட ஒரு பையன் அப்படின்றத வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும். சித்தார்த் கிட்டத்தட்ட என்ன மாதிரி டைரக்ஷன் சம்மந்தமாக நீங்கள் ரெண்டு பேரும் ஏதாவது பேசிக்கிட்டீங்களா இதுக்கு முன்னாடி? பேசியிருக்கோம். என்ன பேசிக்கிட்டீங்க? உங்களோட படங்கள்ல இந்த படங்கள் நீங்க பாருங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது, அப்ப நீங்க உங்களோட படம் ஏதாவது நீங்க ஷேர் பண்ணலாமா? which you're proud of சொல்லுங்க. அவங்க நீங்க இவ்ளோ ஃபோர்ஸ் பண்ணி கேக்குறீங்க. இத சொல்லுங்க சார். இது மேம் நீங்க எது சொல்லாதீங்க. இல்ல நீங்க எது சொல்லாதீங்க. என்ன ஈடு பாத்தீங்களா? Wonder Diamonds presents Vigadan Press Meet with Nithya Menon. Title sponsor Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Song connection, நிறைய பிக்சர்ஸ் வரும். அது நீங்கள் ஃபீச்சரான ரொம்ப பரிச்சயமான சாங்கு. ஸோ அது வந்து இங்கே ஃபீச்சர் ஆகுது. என்ன பாட்டுன்னு மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். மேகம் உங்களோட கருக்காதா இல்லையே, அங்கே பாருங்க, அதை கனெக்ட் பண்ணுங்க மேம். கிளவுட்ஸ் சிம்டம். ஆக்சுவலி அங்கே ரெய்னிங், மழை. மழை வருது. மழை வரும். மழை வரும் மாதிரி குறியா? ஆமா, அதுக்கு கண்ணு என்ன? மழை வரும் மாதிரி குறி விழிகளில் தெரியுதே. எப்படி நாங்க கொஞ்சம் அப்படி அப்படி வருவோம். ஓகே, மழை வரும் மாதிரி குறி விழிகளில் தெரியுது. ஆமா, ஓகே, நைஸ். அடுத்து தேன். அது தேன் இல்ல, ஐயோ தேன் மாதிரி இருக்காது. கீழே பாருங்க. இல்ல மேம், இட்ஸ் அன் ஆயில். அதாவது நாங்க மினியேச்சர்ல தேங்காய் வச்சிருக்கோம் கீழே. மீன் தேங்காய் ஆலிவ் ஆயில். சரி, ஏதோ ஒரு ஆயில். நான் நினைச்ச பாட்டுனா தேன் இஸ் a good beginning. இது ரொம்ப ரீசன். ஆயில் ஆயில் தமிழ்ல பாருங்க. எண்ணெய். எண்ணெய். எண்ணெய் இழுக்கு. என்ன இழு 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 இழுக்குதடி நெஞ்சு தழு. ஓ எப்படி நைஸ், சூப்பரா, செம. அடுத்து என்ன? இப்ப காமிச்சாங்க ஒரு விஷயம். மேமோட சாங் தான். ஸோ அது ஈஸியா உங்களால கண்டுபிடிக்க முடியும் மேம் நம்புறாங்க, நாங்களும் நம்பணும். சரி, இவங்களோட சாங் ஏன் பாட்டு நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. இது பாத்துருக்க வாய்ப்பு இல்லையா சார்? ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா சார்? காரணம் கண். சிம்டம்க்கு வேற ஒரு தமிழ் வார்த்தை. மழை. மழை வருது சார். அங்க நான் ஒரு க்ளூ கொடுக்கட்டுமா? சொல்லுங்க. அந்த சிம்டம்க்கு மட்டும் ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்தீங்க. நானி. நானி. நானி படம் தமிழ்ல ரொம்ப ஃபேமஸ் பாட்டு. என் பாட்டு அறியாத ஒரு வயது வெடித்ததோ மழை வரும் மழை. சூப்பர். ஏ அட்லீஸ்ட் யூ நியூ. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். அதான் அந்த அறிகுறி விழிகளில். அறிகுறி விழிகளில் தெரியுது. விழிகளில் தெரியுது. ஓகே, நைஸா சார். ஓகே, அடுத்தது இத சொல்லுங்க சார். இது மேம் நீங்க எது சொல்லாதீங்க. இல்ல நீங்க எது சொல்லாதீங்க. என்ன ஈடு பாத்தீங்களா? வாழு 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 வழுக்குதடி. சூப்பர் டன் சார். இவங்களோட பாட்டு மேகம் கருக்காத. சூப்பர் சார். நீங்க ஓகே, இது சொல்லுங்க. அடுத்த பாட்டு சார். இது உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும் நினைக்கிறேன். ஏன்னா மேம் அந்த படம் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. விஜய் சாரும் பிரியங்கா சோப்ரா வாய்ப்பு இல்லை. ராஜா, தமிழன், உலகம் எல்லாமே இவங்க பாட்டு. வந்துருச்சு. அதான் ராஜா தமிழன். ராஜா என்ன பண்ணுவாரு? ராஜா வந்து ஓ ஆழப்போறான் தமிழன் உலகம் எல்லாமே அப்படி. சோ அந்த படம் பேரு தமிழன். சோ பிரியங்கா சோப்ராவோட ஃபர்ஸ்ட் படம் அதான் நினைக்கிறேன். சோ அந்த கனெக்ட். இன்னும் ஒரே ஒரு பாட்டு இருக்கு. இது இவங்களோட மேமோட பாட்டு.
பூ வேற பேரு பூவுக்கு வேற பேரு புஷ்பம். இல்ல இன்னும் கொஞ்சம் பூக்கள் இல்ல சார், இன்னும் ப்ளூரல் தான், கரெக்ட் தான். பூக்கள் மாதிரி வேற பூக்கள் மாதிரி வேற. அதே பூக்கள், பூக்கு இன்னொரு பேரு பட் ப்ளூரல். ஓகே, மலர்கள். மலர்கள் கேட்டேன் வனமே கண்ட. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நேத்திக்கு ரமன் சார் சொன்னாங்கல்ல, எது உங்க ஃபேவரட் சாங்னா மலர்கள் கேட்டேன்னு சொன்னாங்கல்ல, இந்த பாட்டு தான். I told you is my song. அதை திருப்பி கேட்கணும் அந்த சாங். அது ஃபுல் கிளாசிக்கல், சித்ரா மேம் பாடினது. நைஸ் நைஸ் சார், வெல்கம் சார். ஏன்னா இந்த இதோட கண்டினியூஷன்லாம் கரெக்டா இழுக்கு தடி பாட்டு வரும்போது சரி நீங்களும் வந்துட்டீங்களா, அப்படியே உங்களோட அப்படியே ஆரம்பிச்சு. ஆமா சார். ஸோ உங்க 2 பேர் பத்தின விஷயம் நம்ம ஒரு கொஞ்ச நேரம் பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிருத்திகா மேம் வந்து நரேட் பண்ணும்போது ஸோ ஆல்ரெடி இவங்க காஸ்ட் ஆயிருந்திருக்காங்க. ஆனா நரேட் பண்ணது அவங்களுக்கு தான் லாங் பேக். ஓ, ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி நரேட். அப்படியா? ஓகே ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்தது நித்யா ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்தாங்க. ஓ அப்படியா சார்? ஓகே ஓகே சார். ஸோ அப்போ 5 இயர்ஸ் பேக் இந்த ஸ்கிரிப்ட் எப்படி இருந்தது? ஸோ இப்போ நீங்க பண்ணும்போது நிறைய விஷயங்கள் இம்ப்ரவைஸ் ஆயிருக்கும், நிறைய விஷயங்கள் மெருகேறி இருக்கும். இல்ல சேஞ்ச்னா ஒரே ஒரு சேஞ்ச் தான், நான் கேட்ட சேஞ்ச். என்கிட்ட ஏன் திருப்பி வந்தாங்கன்னு, அப்போ வந்துட்டு ஹீரோக்கு வந்து 40%, ஹீரோயினுக்கு 60% இருந்துச்சு. ஓகே, நான் ஒன்னே ஒன்று தான் சொன்னேன், 50-50 இருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா ஸ்கிரிப்ட் சூப்பராக இருக்கு, இதுல நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். 50-50க்கு மட்டும் எனக்கு ஏதாவது பண்ணுங்க கிரு அப்படின்னு நான் சொன்னேன். கிரு என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கேட்டதுனால என்னால டக்குன்னு மாற்ற முடியாது, ஆர்கானிக்கா அது மாறுதான் நான் பார்க்குறேன், அதுக்கான டைம் எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேற வேற ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இதில் உட்காந்து இது வருது அப்படின்னாங்க. உங்களுக்கு ஃபைட் இருக்காது பரவாயில்லையா அப்படின்னாங்க. நான் கேட்கல கிரு அப்படின்னு சொன்னேன். பட் அதுக்கப்புறம் நரேட் பண்ணும்போது 2 கேரக்டர்ஸை டீல் பண்ண ஒரு படமாக இருந்துச்சு அது. ஓகே, அது வந்து படத்துக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எனிவே அவங்களுடைய கேரக்டர் பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர். ஒரு சீன்லேயே வந்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான விஷயத்த அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அதனால அது தேவையில்லாமல் நிறைய அவங்களுக்கு இருக்கணுன்ற அவசியமே இல்லை கதையில். அந்த ஒரு சீனே போகிறோம் அவங்களுக்கு, அந்த ஒரு கான்செப்டே போகிறோம். அந்த மாதிரி போல்டான ஒரு ஃபில்ம். ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தில் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது அங்கே சுற்றி இங்கே சுற்றி கரெக்டாக எனக்கே வந்தது. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். I'm very happy. அது வந்து ரவி is one of the few people, like maybe only person or கூட சொல்லலாம், அந்த open to experimenting, open to doing something new. சரி பார்த்துடலாம், ஓகே இதுதான் என் பெர்ஸ்பெக்டிவ், ஓகே மாற்றி பார்க்கலாம் எப்படி இருக்கும்னு. அந்த ஓப்பன்னஸ் இருக்குல்ல, நிறைய பேருக்கு அது இல்லவே இல்லை. ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் இட்ஸ் ரவி. ஏன்னா நான் ஏர்லியராக சொன்ன மாதிரி நம்ம வந்து ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆக்டர்ஸ் பிளே மெனி கேரக்டர்ஸ், நிறைய ஈவன் பிராட் பிட் ஆர் அவங்க எல்லாம் தேல் டூ கேரக்டர்ஸ் ஃபார் தேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சின்ன கேரக்டர்ஸாக இருந்தால் பண்ணுவாங்க. இங்கே வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சி அப்படி இருக்கிறதுனால ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் கொஞ்சம் நம்ம எல்லாம் கொஞ்சம் லூசன் ஆகி கொஞ்சம் அப்படி இப்படி நம்ம பண்ணலாம்ல, நல்லா பண்ணலாங்கிற மாதிரி. அதில் வந்து ஒன் பர்சன் ஐவ் சீன் ஒரு ஸ்போர்ட்டிவாக அது பண்ணுறது வந்து ரவி தான். ஸோ தேங்க் காட் ஹீ இஸ் தேர். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் சார். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒர்க் ஷாப் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால், நான் ஏன் இந்த படத்துக்கு குறிப்பாக கேட்குறேன்னா, ஸோ நீங்கள் 2 பேரும் தான் இதில் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு போகிறீங்க. ஜென்ரலாக ஒரு படத்தில் மேல் லீட் ஃபீமேல் லீட் அப்படின்ட்டு இருந்தாலும் இது முழுக்க முழுக்க எமோஷன் சார்ந்து இருக்க போகுது அப்படின்றது வந்து புரிஞ்சுக்க முடியுது. ட்ரெய்லர் பார்க்கும்போது கேரக்டர் ட்ரிவனாக இருக்க போகுது அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. ஸோ உங்கள் 2 பேருக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் அது வந்து ஒர்க் ஷாப் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஷூட் போகும்போது பெட்டராக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணி நடந்ததா? இல்லை இவங்களா இவங்க வந்து ஒரு ஷாட் பண்றதே யோசிப்பாங்க. இவங்கள ஒர்க் ஷாப்லாம் கூட முடியாது. ஏன்னா எங்க 2 பேர் ப்ராசஸும் ஒன்று கிட்டத்தட்ட. நானும் பல இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு தெரியாது. நானும் கதை கேட்கும் போது என்ன முடிவு பண்றேனோ அதை கடைசி வரைக்கும் அப்படியே கடைப்பிடிப்பேன். ஸோ அந்த என்ன கேட்குறோமோ அதனுடைய அந்த ஒரு சாராம்சம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கும் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து ஒரு சிறந்த சினிமாவுக்கான ஒரு பலன். சூப்பர். அது வந்து நம்ம எங்கேயாவது நம்ம கேட்கும் போது டீவியேட் ஆகி இப்படி ட்ரை பண்ணலாம் அப்படி ட்ரை பண்ணலான்னு போனோன்னா அது பாதை மாதிரி போயிடும். அந்த டைஜெக்டிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, அது கிடைக்காம போயிடும் சினிமாவில். ஸோ இவங்களும் அப்படி தான். ஸோ நாங்கள் பேசும்போது அது தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால எங்களுக்கு மானிட்டர் கூட பார்க்க மாட்டோம் நாங்கள்.
டைரக்டருக்கு எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அது ஏதோ ஒரு அந்த நம்பிக்கையை அவநம்பிக்கை ஆக்காமல் நாங்கள் எப்படியாவது அந்த எமோஷன்ஸை கொண்டு வந்துடுவோம். சம்டைம்ஸ் அது டைரக்டருடைய பார்வையிலேருந்து வேறையாக கூட இருக்கும். அப்போ எங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. அப்போ அங்கேயே உட்காந்து பேசும், சரி சொல்லுங்கள் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றது. ஸோ அங்கே நடக்கிற விஷயம்தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த கிளாஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நைஸ் சார். ஏன்னா இந்த படம் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபிசிக் வேறு மாதிரி இருந்தது, உங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாமே பொன்னியின் செல்வன் பண்ணனால அந்த ஒரு ஜோன்லேயே இருந்திருப்பீங்க. படம் 2 பார்ட்டு, நிறைய நாள் ஷூட்டிங்கு. அதுக்கப்புறம் உங்களோட படங்கள் வரும்போதும் சரி, இப்போ சைரன் மாதிரியான படங்கள், இறைவன் மாதிரியான கொஞ்சம் ஆக்ஷன் அந்த ஜோனில் இருக்கும். பட் அவுட் அண்ட் அவுட் ஃபுல் அண்ட் ஃபுல் சாமிங்காக ஒரு லவ் ஸ்டோரி பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் இந்த கதைக்குள்ளே வரும்போது கொஞ்சம் இளமையாகி வரணும்ல. ஸோ அந்த ப்ராசஸ் பற்றி பேசலாமா? ஆமாம், கண்டிப்பாக. அதுதான் என் வேலையாகவே நான் நினைக்கிறேன். ஸோ கேரக்டருக்கு நம்ம எப்படி மாறுறோன்றதை வச்சு தான் அந்த படமும் வந்து எப்படி வரும்ன்றது இருக்குது. அப்படி எனக்கு அது ஈஸியாக தான் இருக்குது. எனக்கு அது எப்படின்னு தெரியல. ஒரே நேரத்தில் 3 படம் கூட பண்ணியிருக்கேன். பட் டக்குன்னு என்னால் அது மாற முடியுது. அந்த இடத்துக்கு போகும்போது அப்படி ஆகிடுவேன். அந்த ஸ்டார்ட் டு கட்குள்ளே நம்ம வேற ஒருத்தனா இருந்து தான் ஆகணும் நம்ம. அது எனக்கு அது கர்ஸா பிளெஸிங்கான்னு எனக்கு தெரியல. பிளெஸிங்கா, தேங்க்யூ. ஈஸிலி கெட்டிங் இன்டு சம் பீப்புள் ஆர் மெத்தட். அவங்களுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். they stay in the character and all. We are not like that. கரெக்ட் தான் சொன்னா நம்ம we are like bye bye. அது உண்மை. பட் அவங்க ப்ராசஸையும் நான் வந்து இதுவா சொல்லல. அது எனக்கு வராது. ஈஸியா ஷிஃப்ட் பண்ண. மேபி நம்ம படிச்ச விஷயங்கள், நம்ம பார்த்த படங்கள், அது நமக்கு கற்றுக் கொடுத்தது, அதெல்லாம் நம்மளை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால எனக்கு அது ஈஸியாக தான் இருக்கு. எல்லாமே இங்கேயே நடக்குது எனக்கு எல்லாமே. அதனால எனக்கு அது சந்தோஷமாகவும் இருக்கு. சூப்பர் சார். இப்போ சித்து எப்படிப்பட்ட ஒரு பையன் அப்படின்றத வந்து நீங்க ஷேர் பண்ணணும். நீங்க ஸ்ரேயாவை பத்தி சொல்லுங்க. That's nice. My God. சித்தார்த் கிட்டத்தட்ட என்ன மாதிரி. நைஸ். இல்லையா? ஆமா. கல்யாணம் வேணாம். It's just like So actually சித்தார்த் கேரக்டர் வந்து I always tell ரவியோட ரியல் கேரக்டர் and சித்தார்த் is so different. Okay. ரெண்டு பேரும் இல்ல like so different. Siddharth is very cool, very attractive. ரொம்ப like எனக்கு வந்து சித்தார்த்தோட கேரக்டர் like very ஒரு easy going, cool and one very attractive guy. அவங்களுக்கு கல்யாணம் எல்லாம் பிடிக்க, அது கல்யாணத்துல நம்பிக்கைலாம் இல்லை, அந்த மாதிரி kind of a person. And Ravi has played it really well, and thank you. Like I said, Ravi looks like really good looking Siddharth for. Okay. So Siddharth character வந்து ரியல் லைஃப் நித்யா அப்படி எடுத்துக்கலாமா? ஃபுல்லா இல்ல, சின்ன விஷயங்கள், சின்ன விஷயம், aspects of it. ஆமா, சின்ன aspects maybe. Okay. ஸ்ரேயாவோட கேரக்டர். ஸ்ரேயாவை நான் ஒரு ரெபலாக தான் பார்க்குறேன். பட் அவங்க அப்படி மாறுறதுக்கான பல நியாயமான காரணம் இருக்கு. அதாவது அவங்க ரொம்ப நம்பி ஒரு விஷயத்த முழு மனசாக, ஒரு கடமையாக, ஒரு உணர்வாக போகும்போது அது அவங்கள வந்து டோட்டலாக அந்த ட்ரீமை வந்து பிரேக் பண்ணிடுது. அப்போ அவங்க ரெபல் ஆகுறாங்க, எல்லாருக்கும் அகென்ஸ்ட் ஆகுறாங்க. இன் சென்ஸ், நான் இது வரைக்கும் ஒன்று நம்பி இருந்துட்டேன், இனிமேல் இந்த நான் நம்புறது அதுவாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ரெபல் ஆகுறாங்க. அது அம்மா அப்பா கிட்ட இருந்தாலும் சரி, பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்தாலும் சரி, அவங்க பார்க்குற எந்த ஒரு ஆண் பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்படி மாறும்போது அந்த கதை பெருசாகுது, அந்த கேரக்டர் பெருசாகுது, தைரியம் அதிகமாகுது. அண்ட் அதுதான் ரெபல்னா, அதுதான் எதை வேணா செஞ்சு பார்க்கலான்ற முடிவு. ஆனால் அவங்க எதை வேணா செஞ்சு பார்க்க மாட்டாங்க. அந்த கேரக்டர் அவங்களுக்கு தேவையானது மட்டும்தான், நான் இவ்வளோதான் கேட்குறேன், எனக்கு இவ்வளோதான் தேவை, அதை மட்டும் செய்யக்கூடிய ஒரு அழகான ஒரு கேரக்டர். அண்ட் நித்யா பற்றி நம்ம சொல்லவே வேணாம், அவங்க அவார்ட்லாம் வேற வாங்கிட்டாங்க, எதுவுமே சொல்ல முடியாது. ஓகே. ரஹ்மான் சார், பொன்னியின் செல்வனோட அப்படியே அந்த வரிசையிலேயே வருது உங்களோட ஃபிலிமோகிராஃபி பார்க்கும்போது. ஸோ பாட்டும் பயங்கர ஹிட்டு. எஸ். ஸோ எவ்வளோ ஹாப்பி? மோர் தென் ஹாப்பி. அது வந்து நான் தான் சொன்னேன், 20 வருஷமாக வேண்டிட்டு இருந்தேன் நான் அவர் கூட ஒரு படம் பண்ணணும்னு.
ஏன்னா வீட்லேயே உட்காந்து மற்ற படங்களோட பாட்டு பாடிட்டு இருந்த பையனுக்கு வந்துட்டு அவருடைய 4 படம் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அதை விட ஒரு சந்தோஷம் இருக்காது. அண்ட் அவருடைய சாங்குக்கு டான்ஸ் பண்ணும்போது வாக் பண்ணும் போதே வச்சுக்கோங்களேன், வீரா ராஜ அதில் வாக் பண்ணாலே ஒரு உணர்வாக இருக்கும். எனக்காக போட்ட ஒரு சாங் அது. ஸோ அப்படி இருக்கும் போது இதுல டான்ஸ் பண்றதுக்கே ஒரு சாங், டான்ஸ் பண்றதுக்கே இருக்கு. அதுவும் அவர் கூடயே வேற பண்றேன். அவர் இருக்க ஒரே சாங்லயே இருக்கோம் நாங்க. ஸோ இது ஒரு பிளெஸ்ஸிங் தான் கண்டிப்பா. அவர் நம்ம தமிழ்நாட்டுக்கே பிளெஸ்ஸிங், எனக்கு இது ஒரு பிளெஸ்ஸிங். சூப்பர் சார். ரைட். ஸோ 2 பேருமே வந்து டுவர்ட்ஸ் டைரக்ஷன் பற்றின ஒரு பெர்செப்ஷன் இருக்குன்றது வந்து நமக்கு முன்னாடியே தெரியும். மேம் சில இன்டர்வியூஸாக சொல்லியிருக்காங்க. பட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மிஸ்கின் சார் வந்தாங்க. ஸோ அவங்க 2 பேருக்குமான கான்வர்சேஷனில் வந்து இவங்க ஒரு ஸ்டோரி எப்படி பார்க்குறாங்க, டைரக்ஷன் மேலே உங்களுக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்குன்றதை இப்போ புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நீங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணிட்டு ஆள வந்தான் படத்தில் டைரக்ஷன் பண்ணணுன்றது ரொம்ப நாளாக நீங்கள் பிளான் பண்ணுற ஒரு விஷயம் தான். டைரக்ஷன் சம்மந்தமாக நீங்கள் 2 பேரும் ஏதாவது பேசிக்கிட்டீங்களா இதுக்கு முன்னாடி? பேசியிருக்கோம். என்ன பேசிக்கிட்டீங்க? அது டைரக்ஷன் இல்ல, நல்ல சினிமால 2 பேருக்குமே அக்கறை இருக்கு, அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு. அந்த அக்கறையை வந்து பகிர்ந்துக்கிட்டோம், அவ்வளவுதான். அண்ட் ரொட்டீனா இருக்கிறதே பண்ணக்கூடாதுன்ற ஒரு முடிவில் நானும் இருந்தேன், அவங்களும் இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி எனக்கு பர்டிகுலராக மற்ற கண்ட்ரி மூவிஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கும் நிறைய வந்திருக்கு. அந்த மாதிரி பெரும்பாலுமான படங்கள் அப்படி வரலையே தவிர நிறைய அந்த மாதிரி வந்திருக்கு. அவங்க மக்களுக்கான படம் தான் அவங்க எடுப்பாங்க. பிரேசில்னா அவங்க மக்களுக்கான படம் தான். அதில் எப்படியோ வந்துட்டு அந்த படத்தை வந்து ஓட வச்சுருவாங்க. அதில் ஜனரஞ்சகமாக சீன்ஸோ இல்லை காமெடியோ இது அன்னெசரி இதுவோ எலிமெண்ட்ஸோ இருக்காது. நீங்கள் எந்த கண்ட்ரி எடுத்துக்கிட்டாலும், ஈரான் எடுத்துக்கிட்டால் அவங்க மக்களுக்கான படம் தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கணும்னு எனக்கு ஆசை. அது நான் வந்து டாக்குமெண்ட்ரியாக நான் சொல்லலை, பொயட்டிக்காக சொல்கிறேன், நாவலாக சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்குது. நல்ல ஸ்கிரிப்ட்ஸை வந்துட்டு நல்ல கேரக்டர்ஸை வந்து வெளியில் கொண்டு வரணுன்ற ஆசை இருக்குது. அதை வந்து ஷேர் பண்ணிட்டு நம்ம கிட்ட இருக்கிற ஐடியாஸ், லைக் என்ன ஒரு ஏதாவது ஒரு ஐடியா, ஒரு இந்த மாதிரி ஒரு படம், அந்த மாதிரி சின்னதாக நம்ம நரேட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று. ஸோ I've heard. யோகி பாபு சாருக்கு ஒரு படம் பண்ணணும், அதை பற்றிலாம் பேசியிருக்கீங்களா சார்? பேசியிருக்கோம். அதுதான் சொல்கிறேன். அதுதான் சொல்கிறீங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துக்காக தான் 2 பேரும் மீட் பண்ணீங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய் இல்லை ஃபங்க்ஷன்ஸில் பார்க்கறது அந்த மாதிரி தானா? நீங்களும் ஃபங்க்ஷன் போகிறதில்ல, நானும் போகிறதில்ல, எங்கே பார்க்குறது? ஆமாம், படத்தில் தான் முதல் தடவை பார்த்து. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் அந்த பூஜால தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம். ஐ எம் வெரி லிட்டில் இன்ட்ரோவர்ட் ஆல்சோ. எனக்கு தெரியாதுன்னா நான் நிறையா பேச மாட்டேன், ரொம்ப ஷையா இருப்பேன். ஸோ அங்கதான் ஃபர்ஸ்ட் டைம். அங்கதானே கேட்டீங்க என் படம் பார்த்துருக்கீங்களா? கேட்டுக்கணும்ல, எந்த கான்டெக்ட்ல பேசுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன சொன்னாங்க? ஏன்னா படங்கள் ரொம்ப கம்மியா தான் அவங்க பாக்குறாங்க. அவங்க ஒரு மாதிரி மழுப்புனாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், சாங்ஸாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. அது டிவில. ஸோ இவங்க படங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க? நான் நிறைய பார்த்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்? ஓகே கண்மணி. யா டெஃபினெட்லி. யா அது வந்து மணி சார் கூட அந்த மாதிரி பண்ணும்போது எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் அவங்களுக்குன்ற அந்த இண்டிவிஜுவாலிட்டியை எடுத்துகிட்டு வந்து அந்த கேரக்டர் லவ் பண்ண வச்சாங்க அப்படியே. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த படம். ஓகே, கமல் இதில் சித்தார்த், இந்த 2 கேரக்டருக்குமான சிமிலாரிட்டிஸ் ஏதாவது இருக்கா, இல்லை வந்து கம்ப்ளீட்டா இதுதானா? கமல் ஃப்ரம் எங்கேயும் காதல், பிரபுதேவா சார் டைரக்ஷன்ல சார் பண்ண படம். ஒரே ஒரு வித்தியாசம் தான். அதில் கமல் கேரக்டர் எங்கேயும் காதலில் வந்து முதல்ல இருந்தே பிளே பாய். இதில் அவன் ஆயிடுவான் அந்த மாதிரி, கொஞ்சம் அப்படி ஆயிடுவான். அதுக்கப்புறம் திருந்திடுவான். அந்த மாதிரி இருக்க வேணான்னு இவ்வளோ பார்த்ததுக்கு அப்புறம் மைண்ட் மாறி. ஓகே, ஸோ இது சிமிலாரிட்டி. டிஃபரன்ஸ் வந்துட்டு பெர்ஸ்பெக்டிவ் டிஃபரன்ஸ் தான். அந்த படத்தில் வந்துட்டு அவன் வந்துட்டு கல்யாணம்னா என்னன்னே தெரியாது அவனுக்கு. பிஸி, வேலை பயங்கரம், பணக்காரன், அவன் வந்துட்டு செலவு பண்ணுவான், ஹாலிடே 1 year வருவான் ஒரு ஹாலிடே, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். இதில் வந்துட்டு என்னென்னா சித்தார்த் வந்து அவனுடைய லைஃப்பில் ஒரு பெரிய ட்ரீம் இருக்குது. அவனுக்கு சஸ்டைனபிள் எனர்ஜி வந்துட்டு கொண்டு வரணும் கன்ஸ்ட்ரக்ஷன்லன்ற ஒரு பெரிய ட்ரீம் இருக்கும். இந்த உலகம் வந்துட்டு கொஞ்ச நாள் அழிஞ்சிரும்ப்பா, இந்த குளோபல் வார்மிங் இருக்குது, இது இருக்குது, எல்லாம் உண்மை, இது அதுக்காக கொஞ்சமாவது மாறுங்க, நம்ம அடுத்து வர ஜென்ரேஷன் மாறுங்க, அது வரைக்கும் நான் குழந்தையே பெற்றுக்க மாட்டேன்றது தான் அவனுடைய கொஞ்சம் இந்த உலகம் பெட்டராக வர வரைக்கும் நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன்ற ஒரு எண்ணம் உள்ளவன்.
சூப்பர் சார். ஸோ படமாக பார்க்கும்போது எங்களுக்கு எப்படியான ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்றத மேம் சொல்லி கேட்டோம். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நாங்கள் 2 பேர் இருக்கோம். காதலிக்க நேரம் இல்லை. ஆமாம், நாங்கள் 2 பேர் படத்தில் இருக்கோம். 2 பேருக்கும் வந்துட்டு ஒரு ஆக்வர்ட் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்குது. Awkward chemistry. இல்ல இந்த ஆக்வர்ட் கெமிஸ்ட்ரி தான் படம். நீங்க படம் பாருங்க, நான் சொல்றது நான் உங்களுக்கு. பார்த்திருக்கேன். அதுல இல்லையா அது கியூட்டா ரொம்ப நல்லா இருக்கு. ஐ டோல்ட் ஹிம், நான் பார்த்த உடனே நான் மெசேஜ் பண்ணேன் உங்களை. நான் வந்து சூப்பர்பா இருக்கு நம்ம கெமிஸ்ட்ரி அண்ட் லைக் we are looking so good and சூப்பர் கியூட்டா இருக்குன்னு சொன்னேன். எனக்கு வேற ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு லவ் ஸ்டோரியா என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா இப்போ எங்கேயும் கதவும் லவ் ஸ்டோரி தான் சொல்றாங்க. அந்த அதுக்கு தான் இருக்கிற ஒரு லவ் நான் வந்து எப்பவுமே இது ஒரு மெச்சூர் லவ் ஸ்டோரின்னு சொல்லிட்டே இருப்பேன். எல்லா இன்டர்வியூஸ்லயும் அதான் நான் சொல்றேன், இங்கேயும் அதான். அதுல ஆக்சுவலா தெரியுமா, அதுல இன்னும் எவ்வளோ கெமிஸ்ட்ரி இருக்கு தெரியுமா? அந்த ஒரு சைலன்ஸ்ல அந்த ஆக்வர்ட்னஸ்ல சூப்பர்வா இருக்கு. அதுதான் சொல்றேன். ஓகே, அந்த கேப்டன் அமெரிக்கா வண்டர் உமன் மேட்ரு அது ஏதோ ஒரு படத்துல சர்ப்ரைஸ் இருக்காமே, அது பார்ட் 2க்கு லீடா வச்சிருக்கோம். அப்படியா? ஒரு க்ரூஸ் ஷிப்பை வந்து சேவ் பண்றாங்க. அது அதாவது உங்களை குழப்பறதுக்கு தான் நான் இதை சொல்றேன். புரியுது சார். அவ்வளவுதான், வேற ஒண்ணு. அந்த போர்ஷன் ரொம்ப கியூட்டா வந்திருக்குன்னு நாம ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. அந்த படத்துல ஒரு பையன் இருக்கான், அவன் சந்தோஷப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா தான். ஓகே, நான் சொன்னேன் அந்த கெட்டப்ல நம்ம வந்து ஒரு சீரியஸா ஒரு சீன் பண்ணோம். ஓ, சொல்லிட்டீங்களா? அது அதனாலதான் எனக்கு தெரியும். இல்லாட்டி ஃபிலிம்ல ஒரு விஷயம் சொல்லுங்க, ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. ஐ சடன்லி ரிமெம்பர்ட் தட். லைக் ஃபுல்லா நம்ம வண்டர் உமன் அண்ட் கேப்டன் அமெரிக்கா ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஒரு ப்ராப்பர் சீன் இருந்தது. அதாவது அவங்க 2 பேருக்கும் வந்துட்டு பிசிக்கல் ஃபைட் இல்லாம எமோஷனல் ஃபைட் இருந்தா எப்படி இருக்கும்? ஓகே, அந்த மாதிரி வண்டர் உமன் அண்ட் கேப்டன் அமெரிக்கா பயங்கரமா இருக்கே. நைஸ் நைஸ் சார். ஸோ நான் மிஸ்கின் சார்கிட்ட இந்த கேள்வி கேட்டேன் சார். இப்போ பெரும்பாலும் மேம் படம் பார்க்கறதுல அவரும் நான் பெரும்பாலும் படம் ரொம்ப கம்மியாக தான் பார்க்கறாரு. இருந்தாலும் ஒரு சில படங்கள் நீங்கள் ஏதாவது என் படத்தில் இந்த படம் பாரு அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணதா இருக்கேன்னா அதுவும் எதுவும் இல்லை அப்படின்ட்டாரு. ஸோ நீங்கள் உங்களோட படங்களில் இந்த படங்கள் நீங்கள் பாருங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அப்படின்னு நீங்கள் உங்களோட படம் ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ணலாமா? ஏன்னா அவங்க பெரும்பாலும் படம் பார்த்தது இல்லைன்னு சொன்னனால. இல்ல, அவங்க அப்படியே இருக்கட்டும் பாவம். அப்படி என்ன சார் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கீங்க? அவங்க நல்லா தான் இருக்காங்க, விடுங்க. தேங்க்யூ ரவி. தேங்க்யூ. அவங்க புரிஞ்சுட்டாங்க. அவங்களுக்கா தோணுது ஏதாவது சர்ச் பண்ணி பார்த்தா பார்க்கட்டும், நானா சஜஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, இல்லனாலும் ஒண்ணு which you're proud of சொல்லுங்க. அவங்க நீங்க இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி கேட்கறதுனால இந்த ஒரு காரணத்துக்காக என்னுடைய ரூல்ஸ் எல்லாம் மாத்தி தனி ஒருவன். சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுடைய ப்ரெசன்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. So sweet of you. Thank you. All the best. கலக்குங்க. Enjoy the interview. Thank you sir. Thanks for your cameo. Hi ma'am. தேசிய விருதுகள் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு முதல்ல கங்க்ராட்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச். ஜேர்னலிஸ்ட் ஆகணுன்றது உங்களோட ஆசை, ஆனால் உங்களோட கரியர் சினிமாவை நோக்கி திரும்பின மேஜிக் எப்படி நடந்துச்சு மேம்? ஷேர் பண்ணிக்க முடியுமா? ஜேர்னலிஸ்ட், ஆமாம், நான் வந்து வார் ஜேர்னலிஸ்ட் ஆகணும் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆக்சுவலாக பிகினிங்கில். அதனால தான் நான் ஜேர்னலிசம் படித்தேன். ஐ ஸ்டடிட் ப்ரொஃபஷனல் ஜேர்னலிசம் கோர்ஸ் ஆக்சுவலி மணிப்பாலில். இது என்ன சொல்கிறது, அது ஒரு டெஸ்டினி தான் எனக்கு அப்படி எனக்கு வேணும் சொல்லி நான் பர்சியூவே பண்ணாத ஒரு விஷயம். ஸோ இட் இஸ் அ டெஸ்டினி, இஸ் அ காட்ஸ் டெசிஷன். அது வந்து தானாகவே அது வந்துருச்சு. இட் ஜஸ்ட் ஹேப்பன் ஆன் இட்ஸ் ஓன். என் ஃபர்ஸ்ட் படம் நான் பண்ணது நான் 8 வயசு இருந்தேன். அண்ட் இட்ஸ் அ ஃப்ரெஞ்ச் ஃபில்ம், இட்ஸ் அன் இங்கிலீஷ் ஃப்ரெஞ்ச் ஃபில்ம். அது எப்படி வரும்னு கேட்டால் ஐ டோன்ட் நோ. இட் ஜஸ்ட் ஒரு பயங்கர ஒரு கோயின்சிடென்ஸில் தான் அது வந்தது. எங்கள் வீட்டில் வந்து யாரோ அவங்க என் நெய்பர் ஆட் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு வந்து என்னோட ஃபோட்டோ ஒன்று பார்த்தாங்க. எங்கள் அம்மா கிட்ட இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கு, கேன் ஐ டேக் இட்னு கேட்டாங்க. அம்மா கொடுத்துட்டாங்க. அது கொண்டு போய் அவங்க ஆட் ஏஜென்சியில் வச்சுருக்காங்க. அது வந்து அங்கேருந்து இன்னொரு பெரிய ஆட் ஏஜென்சிக்கு போயிருக்கு பெங்களூரில். அண்ட் அங்கேருந்து இவங்க பார்த்துருக்காங்க, இந்த ஃப்ரெஞ்ச் டிரெக்டர்ஸ்.
அவங்க பார்த்துட்டு நம்மளை கால் பண்ணியிருக்காங்க. நான் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒன்றுமே நான் ஈவன் ஸ்டேஜில் ஒன்றும் ட்ராமா பண்ணல, ஒன்றுமே நான் பண்ணல. ஸோ அதெல்லாம் எப்படி வருதுன்னா ஐ டோன்ட் நோ. அது அப்படிதான். இஃப் யூ மென்ட் டு டூ இட், அவ்வளோதான். ஸோ அது அந்த விஷயம் நடந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் படங்களை லீடாக பண்ண ஆரம்பிக்கிறதுக்குன்னு ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல? ஆமாம், அது இன்னொரு ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் படம் நான் லீடாக பண்ணது வந்து ஆகாஷ் கோபுரம், மோகன்லால் சார் கூட. அந்த படம் பண்ணும்போது ஆக்சுவலாக இட்ஸ் வெரி ஃபன்னி ஆக்சுவலி மை ஸ்டோரிஸ். நான் வந்து செகண்ட் பியூ படிக்கும்போது ஃபிசிக்ஸ் எக்ஸாம் இருந்தேன். எனக்கு ஃபிசிக்ஸ்னால் பிடிக்காது, மேத்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ். ஸோ அந்த டைமில் அம்மா கால் பண்ணி சொன்னாங்க, யாரோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கால் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு மேகசீனில் ஒரு ஃபோட்டோ வேணும் அவங்களுக்கு, ஒரு கேரளா ட்ரெஸ் எல்லாம் போட்டு உங்ககிட்ட கேட்குறாங்க. நான் சொன்னேன், அம்மா பயம் மேட், எனக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் இருக்குது, எனக்கு ஆல்ரெடி இது டென்ஷனாக இருக்குதுன்னு சொன்னால், ஒரு ½ an hourமா பண்ணி கொடுத்துருமா. நான் சொன்னேன் ஓகே ஃபைன். அவங்க வீட்டுக்கு வந்தாங்க, எங்கள் அம்மா சாரி எடுத்து என் மேலே போட்டாங்க. நோ மேக்கப், ஒன்றுமே இல்லை. அப்படியே எங்கள் வீட்டுக்கு வெளியே, நம்ம வந்து ஒரு ரொம்ப மிடில் கிளாஸ் பிளேஸ் தான், அது ஒரு டெட் எண்ட். அந்த கேட்டுக்கு முன்னாடி நான் இப்படி நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்க போட்டுட்டாங்க. அந்த ஃபோட்டோவை மோகன்லால் சார் பார்த்தாங்க. அந்த மேக்சீனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்தாங்க. ஸோ அவங்க பார்த்து யார் இந்த பொண்ணுன்னு கேட்டாங்க. அது வந்து ஷீ இஸ் ஜஸ்ட் சம்படிஸ் ஃப்ரெண்டு. ஓகேன்னு சொல்லி அவங்க பண்ணுற இந்த படத்தில் மீரா ஜாஸ்மின் தான் பண்ண வேண்டியதாக இருந்தது. அவங்க ஏதோ ஷீ டிட்ன்ட் டூ இட். லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணுறதுன்னா, ஒரு பொண்ணை நான் பார்த்தேன் ஒரு இதில், ட்ரை பண்ணி பாருங்க, கேட்டு பாருங்கன்னு சொல்லி என் டைரக்டர் வந்து என்னை மீட் பண்ணாங்க பெங்களூரில். அப்போ எனக்கு 16 years, 17. அப்போது எனக்கு என்னன்னா, இவங்க லண்டனில் ஷூட் பண்ணுறாங்க. ஸோ ஓஹோ, லண்டன் போய் பார்க்க முடியும் மட்டும்தான் என் மைண்டில். எனக்கு அப்போ வரைக்கும் நான் ஃபாரின் போனதே இல்லை. லைக் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க தான் ஒரு பாஸ்போர்ட் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு என்னென்னா, அந்த சம்மர் ஹாலிடேஸ் டைமில் வீட்டில் இல்லைன்னா வீட்டில் உட்காரணும், இவங்க எங்கேயும் போக விட மாட்டாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் தட் நான் லண்டன் பார்க்க முடியும். தட் வாஸ் மை ஒன்லி ரீசன் ஐ வெண்ட். இது ஒரே ஒரு படம் நான் பண்ணி என்ன லண்டன் பார்த்துட்டு ஃப்ரீயாக வரலாம் நினச்சேன். அது அப்படி நடக்கல. ஸோ ஐ had no interest. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டே மோகன்லால் சார் ஃபர்ஸ்ட் ஷாட் அவங்க டர்ன் பண்ணி ஆல் த பெஸ்ட்னு சொன்னாங்க. எதுக்குன்னு நினச்சேன், எதுக்கு ஆல் த, லைக் ஐம் சேயிங் அந்த லெவலில் ஐ வாஸ் லைக் ஓகே. நான் வந்து அந்த ரிவர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், வாவ் திஸ் இஸ் ஸோ நைஸ். அவங்க ஓகே இது பண்ணணும், என்ன பண்ணணும், ஓகே வெல் லுக்கிங் அட் லண்டன். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ஐ திங்க் காட் கேவ் மீ தோஸ் லிட்டில், பாரு லண்டன் பாரு, வா வா வா, இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன். Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond price is starting from 22,800 per carat.